Hi students, good morning. Today we are going to see measurement la formulas பார்த்துட்டு இருந்தமாடா last classல பார்த்த formula ஒரு recall மட்டும் பண்ணுவோமா கண்ணு and then see about circle பத்தி நாம் பார்க்கலாம் சரியா கண்ணு area of the trapezium equal to 1/2 into h into a plus b square units. Area of the trapezium equal to 1/2 into h into a plus b square units. Area of the quadrilateral equal to 1/2 into d into h1 plus h2 square unit. Area of the quadrilateral equal to 1/2 d into d into h1 plus h2 square unit. Area of a circle equal to pi r square units. Area of a circle equal to pi r square unit. Circumference of a circle equal to 2 pi r unit. Circumference of a circle equal to 2 pi r unit. Pi oda value enadukana 22/7 or 3.14. Central angle of a circle is 360 degree. Area of a semicircle equal to 1/2 pi r square units. Perimeter of a semicircle equal to pi plus 2 into r units. Central angle of a semicircle equal to 180 degree. Area of a quadrant equal to 1/4 pi r square unit. Perimeter of a quadrant equal to pi by 2 plus 2 into r unit. Central angle வந்து 90 degree. ஓகேவா கண்ணு சர்க்கிள் பார்க்கலாமா? எஸ் சர்க்கிளோட டெஃபினிஷன் பார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் கண்ணு ஓகேவா ரேடியஸ் டயாமீட்டர் சார்ட் இது எல்லாமே செக்மெண்ட்டு ஆர்க்கு இது எல்லாமே பார்ட் ஆஃப் எ சர்க்கிளோடைய பார்ட்ஸ் சரியா ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஓகேவா லெட்ஸ் see the definition of a center point. ஃபஸ்ட்டு சர்க்கிள்னா என்ன ஓகேவா டிஃபைன் சர்க்கிள் எ சர்க்கிள் இஸ் எ பாத் traced by a moving point so that its distance from a fixed point is always constant. ஒன்றும் இல்லை கண்ணு ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் ஃபிக்ஸ்டு டிஸ்டன்ஸ் ஒரே டிஸ்டன்ஸ் 3 சென்டிமீட்டர்னா 3 சென்டிமீட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறது தான் சர்க்கிள். எ சர்க்கிள் இஸ் எ பாத் traced by a moving point so that its distance from a fixed point அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த மூவிங் பாயிண்ட்லேருந்து சேம் டிஸ்டன்ஸாக இருக்கும் அதுதான் நம்ம ரேடியஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட்னா சேமாக இருக்கும் இதுதான் நம்ம சர்க்கிள் டெஃபினிஷனுக்கான அந்த ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்னென்னா த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் த சர்க்கிள் இஸ் கால்ட் இட்ஸ் சென்டர். இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து சம் சென்டிமீட்டர் வந்து மூவ் பண்ணுறாங்கல்ல கண்ணு இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் தான் என்னன்னு சொல்கிறேன் center of a circle. Fixed point of the circle is called the center of the circle. And then constant distance ன்னு சொல்கிறாங்களா கண்ணு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் அந்த மூவி சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும்னா அதுதான் ரேடியஸ் சரியா the constant distance is called its radius. இதை என்ன பார்த்தோம் சர்க்கிள்னா என்ன சென்டர்னா என்ன ரேடியஸ்னா என்னன்னு பார்த்தோம். a circle is the path traced by a moving point so that its distance from a fixed point is always constant. The fixed point of the circle is called a center of the circle. The constant distance is called a radius. Okay வாடா நெக்ஸ்ட்டு சார்டு ஓகேவா சார்ட்னா என்னன்னு பார்க்கலாங்கன்னு இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் இதிலிருந்து இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள் ஒரு சர்க்கிள் மேலே எனி 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை எ லைன் செக்மெண்ட் தென் தி லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் எ சார்ட். நான் ரஃபாக உனக்கு போடுறேன் ஒரு சர்க்கிள் கண்ணு இந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் ஓகேவா நீ பென்சிலும் வேணால் காம்பஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி இந்த பாயிண்ட் நம்ம ஓன்னு சொல்கிறோம்னா சென்டர் பாயிண்ட் சொல்லுவோம். இங்கேருந்து நம்ம ஒரு மூவிங் பாயிண்டில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறது பாயிண்ட் தான் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ரேடியஸ்ன்னு சொல்கிறோம். சார்ட்னா எனி 2 பாயிண்ட் ஆன் எ சர்க்கிள்னால் சர்க்கிள் மேலே எனி 2 பாயிண்ட்ஸ் அந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் தான் சார்ட். அந்த 2 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் செக்மெண்ட் பேர் அதுக்குன்னு சார்ட் ஓகேவா இஃப் எனி 2 பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்க்கிள் ஆர் ஜாயின் பை எ லைன் செக்மெண்ட் தென் த லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் எ சார்ட். எ சார்ட் டிவைட் சர்க்கிள் இன்ட்டு 2 பார்ட்ஸ். இந்த சார்ட் என்னக்கன்னு அது இந்த ஒரு லைன் செக்மெண்ட்டு சர்க்கிளை ரெண்டாக பிரிக்குது சரியா. எ சார்ட் விச் பாசஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஓகேவா எ சார்ட் விச் பாசஸ் த்ரூ எ சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் கால்ட் எ டயாமீட்டர் ஓகேவா இதுவும் டயாமீட்டரும் ஒரு சார்ட் தான் சென்டர் வழியாக போகிற அந்த சார்ட்டுக்கு பேர் தான் என்னது டயாமீட்டர் ஓகேவா இந்த டயாமீட்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்
It is also the longest chord of the circle. Longest chordனாவே நம்ம என்னது கண்ணு diameter. ஓகேவா கண்ணு? A chord which passes through a center of a circle is called a diameter. Longest chord of a circle நாவே diameter. சரியா? next circular arcனா என்ன பார்க்கலாம். A part of a circumference of a circle is called a circular arc. ஓகேவா? சர்க்கிள்னா நம்ம ஆர்க்கை வந்து நம்ம ஆர்க் காம்பஸில் கட் பண்ணுவோம்ல அந்த ஆர்க்கை நம்ம ரவுண்டாக ட்ரா பண்ணுறது தான் சர்க்கிள்னு சொல்கிறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் இப்படி எடுத்துக்கும். இதுதான் சர்க்குலர் ஆர்க். அந்த சர்க்கிளை டூவாக டிவைட் பண்ணுறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சர்க்குலர். இது வந்து ஸ்மாலர் ஆர்க், இது வந்து கிரேட்டர் ஆர்க், பிக்கர் ஆர்க். ஓகேவா? A part of a circumference of a circle is called a circular arc. A plane surface that is enclosed between two radii and this circular arc of a circle is called a sector. ஒன்றும் இல்லை கண்ணு, செக்டார்னால் என்னன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளில் டூ ரேடியஸும் அண்ட் தென் ஒன் ஆர்க்கும், ஒன் சர்க்குலர் ஆர்க்கும் இந்த சேர்ந்த பகுதிக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க செக்டார். ஓகேவா? டூ ரேடியஸ் அண்ட் ஒன் ஸ்மாலர் ஆர்க் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க செக்டார்னு சொல்கிறாங்க. ஈச் பார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் விச் இஸ் டிவைட் பை ஏ சார்ட் இஸ் கால்ட் ஏ செக்மெண்ட். ஓகேவா? சார்ட்னா என்னது? எனி 2 points ஆன் ஏ சர்க்கிள் அண்ட் அந்த லைன் செக்மெண்ட் பேர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சார்டுன்னு சொல்கிறோம். இந்த சார்ட் வந்து சர்க்கிளை ரெண்டாக பிரிக்குதுன்னு சொன்னோமா? எஸ், இந்த பார்ட் பேர் தான் செக்மெண்ட். ஓகேவா? செக்மெண்ட் இது வந்து மேஜர் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இது மைனர் செக்மெண்ட். ஸ்மாலர் செக்மெண்ட், பிக்கர் செக்மெண்ட். ஓகேவா? மேஜர், மைனர். ஓகேவா? நம்ம இன்றைக்கி என்ன கண்ணு பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் பார்த்தோம். ஒன் டைம் ரீகால் பண்ணுவோமா? ஏ சர்க்கிள் இஸ் பாத் ட்ரேஸ்டு பை எ மூவிங் பாயிண்ட் ஸோ தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் இஸ் கால்டு, நம்ம ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்னன்னு சொல்லுவீங்க? சென்டர்னு சொல்லுவீங்க. கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸு ரேடியஸ்ன்னு சொல்லுவீங்க. அதே சார்ட்னா என்னது கண்ணு? எனி 2 points ஆன் ஏ சர்க்கிள் ஆர் ஜாயின் பை எ லைன் செக்மெண்ட், தென் லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் சார்ட். அதே மாதிரி லாங்கஸ்ட் சார்ட்னா டயாமீட்டர். அண்ட் தென் சர்க்குலர் ஆர்க்னா என்னென்னு பார்க்கணும்? ஏ பார்ட் ஆஃப் ஏ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ circle is called a circular arc. A plane surface that is enclosed 2 radii and 1 circular arc. 2 radii 1 circular. இந்த பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் செக்டார்னு சொல்லுவோம். இந்த பெரிய ஆர்க்கு தான் நம்ம ஆர்க்குன்னு சொல்கிறோம். அண்ட் தென் சார்டு வந்து ஒரு சர்க்கிள் ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஈச் பார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் விச் டிவைட் பை எ சார்டால் ஒரு சர்க்கிளை பிரிக்கிறப்ப நமக்கு உருவாகிற பார்ட் தான் என்னன்னு சொல்கிறோம் செக்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். செக்மெண்ட்லேயே 2 type இருக்குடா. த பார்ட் விச் ஹேஸ் ஏ ஸ்மாலர் ஆர்க்காக இருந்துச்சுன்னா அது மைனர் செக்மெண்ட், அண்ட் தென் லார்ஜர் ஆர்க்காக இருந்தால் அது மேஜர் செக்மெண்ட். பார்த்துக்கோ, அழகாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் பார்த்தோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் தாங்க நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஃபில்லப்ஸ் படித்து பாரு. லாங்கஸ்ட் சார்ட் ஆஃப் ஏ சர்க்கிள் உங்களுக்கு ஆன்சர் தெரியும். த லைன் செக்மெண்ட் விச் ஜாயின்ஸ் எனி 2 points ஆன் ஏ சர்க்கிள் இஸ் ஏ டேஸ் எழுதிக்கோ. த பார்ட் ஆஃப் ஏ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இப்போ தான் சொன்னேன் பாரு. அண்ட் தென் ஏரியா ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா எழுது, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் ஃபார்முலா எழுது. ஓகேவா? யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.